குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம கிராஃப் தியரி கிளாஸில் வந்து புது யூனிட் வந்து பார்க்க போகிறோம். டிகிரி சீக்வென்ஸ் அப்படிங்கிற இந்த யூனிட். ஸோ டிகிரினா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும்ல. ஸோ ஒரு வெர்டெக்ஸ்க்கு வந்து டிகிரி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது இதை மாதிரி ஒரு கிராஃப் இருந்துச்சு அப்படின்னா u v w x y அப்படின்ட்டு இருக்குதா. ஸோ இதனோட டிகிரி என்னது? 3. இதனோட டிகிரி என்னது? 3. இதனோட டிகிரி என்னது? 2. இந்த வெர்டெக்ஸ்க்கு டிகிரி 3. ஸோ இந்த வெர்டெக்ஸ்க்கு டிகிரி 2. ஸோ இப்போது இந்த டிகிரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சீக்வென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து டிகிரி சீக்வென்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எ பார்ட் non-negative integer n is a finite set of non-negative integers d1, d2, etc. dp whose sum is n. We denote this partition by d1, d2, etc. dp. ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கிராஃப் தியரி தெரியும்ல. சம்மேஷன் டிகிரி ஆஃப் வி ஈக்குவல் டு 2q அப்படிங்கிறது தெரியும்ல. ஸோ இந்த 2qங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை தான் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா இதை மாதிரி 3 3 2 3 2 இப்படிங்கிற மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். ஸோ இப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் இன்டீஜரை வந்து நம்ம இதை மாதிரி தனித்தனியாக d1 d2 எக்ஸெட்ரா டிபின்னு ஃபைனைட் செட்டாக வந்து பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சீக்வன்ஸாக எழுதணும் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம பார்ட்டிஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்ட்டிஷனுக்கு உண்டான டெஃபனிஷன். நெக்ஸ்ட்டு, லெட் G be a p, q graph. The partition of 2q as the sum of degrees of its points is called the degree sequence of the கிராஃப். ஸோ அப்படி டிகிரிஸ் எல்லாத்தையும் ஒரு சீக்வென்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம டிகிரி சீக்வென்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ எ பார்ட்டிஷன் p is equal to d1 d2 etc. dp of n into p parts is said to be graphical partition அல்லது கிராஃபிக்கல். ஸோ நமக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க d1 d2 எக்ஸெட்ரா அப் டு டிபிங்கிற ஒரு பார்ட்டிஷன். ஸோ இந்த பார்ட்டிஷனை வந்து நம்ம கிராஃபிக் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும். ஒரு பார்ட்டிஷனை வந்து நம்ம கிராஃபிக் சீக்வன்ஸ்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ கிராஃப் g whose points have degree di and g is called the realization of p. ஸோ ஒரு கொடுத்துருக்கிற ஒரு பார்ட்டிஷனை வந்து நம்ம கிராஃபிக் சீக்வன்ஸ்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த சீக்வன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கிராஃபை வந்து வரைய முடியணும். ஸோ அப்படி வரைய முடிஞ்சுது அப்படின்னா அந்த சீக்வன்ஸை வந்து நம்ம கிராஃபிக் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். பியை வந்து ஜியோட ரியலைசேஷன் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2,1,1 ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கிராஃபிக் சீக்வன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ இது கிராஃபிக் சீக்வன்ஸான்னு பார்த்தா மொத்தம் இதில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? 3 பாயிண்ட் இருக்குதா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து 3 பாயிண்ட்டை வந்து வச்சுக்கணும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து டிகிரி 2. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு டிகிரி 2 அப்படின்னா இப்படி சேர்த்துருவோம். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து டிகிரி வந்து 2. இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிகிரி 1 இருக்கணும். இதோ இருக்குதா? இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிகிரி 1 இருக்கணும். இதுக்கு டிகிரி 1 தானே. அப்போது இந்த கிராஃபுக்கு வந்து 2,1,1ங்கிறது வந்து ஒரு கிராஃபிக் சீக்வன்ஸாக இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா 2,1,1ங்கிறது வந்து ஒரு கிராஃபிக் சீக்வன்ஸ். இதுதான் வந்து ரியலைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த கிராஃபை தான் வந்து ரியலைசேஷன் ஆஃப் திஸ் கிராஃபிக் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரிமார்க் என்னது அப்படின்னா any two isomorphic graphs determine the same partition. ஸோ 2 கிராஃப்ஸ் வந்து ஐசோமார்பிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 கிராஃப்ஸ்க்கும் வந்து சேம் பார்ட்டிஷன் தான் வந்து இருக்கும். பட் த கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. தட் மீன்ஸ் என்னதுன்னா 2 non-isomorphic graphs determine the same partition. 2 கிராஃப் வந்து ஐசோமார்பிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சேம் பார்ட்டிஷன் இருக்கும். ஆனால் சேம் பார்ட்டிஷன் இருக்கிறது எல்லாமே வந்து ஐசோமார்பிக்காக இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ரிமார்க் என்னது அப்படின்னா இஃப் த பார்ட்டிஷன் d1 d2 எக்ஸெட்ரா dp of n is graphical then n is even.
However, these two conditions are not sufficient for a graph to be graphical. So ஒரு partition வந்து கிராஃபிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா d1 d2 அப் டு dp அப்படிங்கிற ஒரு பார்ட்டிஷன் வந்து கிராஃபிக்கலாக இருந்தது அப்படின்னா என்னங்கிற நம்பரோட பார்ட்டிஷன் வந்து கிராஃபிக்கலாக இருந்ததுன்னா n வந்து ஈவன் நம்பராக வந்து இருக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கிராஃப் தியரி என்னது வந்துன்னா 2q அப்படிங்கிறது தானே. இந்த 2qவை தான் நம்ம வந்து பார்ட்டிஷனாக பிரிக்கிறோம். ஸோ 2q வந்து ஈவன் அப்படிங்கிறதுனால இந்த n வந்து கண்டிப்பாக ஈவனாக இருக்கணும். அதை மாதிரி ஒவ்வொரு டிகிரிஐ டிஐ இருக்குல்ல, டிஐனா என்னதுன்னா d1 d2 எக்ஸெட்ரா dp இந்த பார்ட்டிஷனில் உள்ள ஒவ்வொரு டிஐயும் வந்து p-1 விட கம்மியாக இருக்கணும். வேர் pனா என்னதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். ஸோ n வந்து ஈவனாக இருக்கணும், di லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு p-1ன்னு இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்மளால் அந்த சீக்வன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கிராஃபை வந்து வரைய முடியும். ஆனால் இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் போதாது ஒரு கிராஃபை வரைகிறதுக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா இப்போது 10ங்கிறது வந்து ஒரு ஈவன் நம்பர், ஓகேவா? 10ங்கிறது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ இந்த ஈவன் நம்பரை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா 3,3,3,1ன்னு பிரிக்கிறோம், ஓகேவா? ஸோ 3யும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, 1ம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ ஈவன் நம்பர் அப்படிங்கிற கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, டிஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு p-1ங்கிற கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனால் இந்த பார்ட்டிஷன் வந்து கிராஃபிக்கலாக, ஸோ மொத்தம் எத்தனை வெர்டிசஸ் இருக்குதுன்னா இந்த கிராஃபில் வந்து 4 வெர்டெக்ஸ் இருக்குதா. ஸோ 4 வெர்டெக்ஸை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அதில் 3 வெர்டெக்ஸ்க்கு வந்து டிகிரி 3ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 வெர்டெக்ஸுக்கு வந்து டிகிரி 3ன்னு இருக்கணும் அப்படின்னாலே என்ன கண்டிஷனு? ஸோ இந்த வெர்டெக்ஸுக்கு டிகிரி 3 வந்துருச்சு, இந்த வெர்டெக்ஸுக்கு டிகிரி 3 வந்துருச்சு, இந்த வெர்டெக்ஸுக்கு டிகிரி 3 வந்தால் எல்லா வெர்டெக்ஸுக்குமே வந்து டிகிரி 3ன்னு இருக்குது. அப்போ எந்த வெர்டெக்ஸுக்குமே உங்களுக்கு டிகிரி வந்து 1 அப்படிங்கிறது வந்து வரவே இல்லை. ஸோ 3,3,3,1 இந்த கிராஃப் வந்து பாசிபிளே வந்து கிடையாது. ஸோ தோ என்னங்கிறது வந்து ஈவனாகவும் இருந்து டிஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு p-1ன்னு இருந்தாலும் இந்த கிராஃப் இது பார்ட்டிஷன் வந்து கிராஃபிக்கலாக இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா ஷோ தட் த பார்ட்டிஷன் என்னது அப்படின்னா 7,6,5,4,3,2 இது வந்து கிராஃபிக்கல் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஸோ கிராஃபிக்கல் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு சப்போஸ் வந்து கிராஃபிக்கல் இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். இதுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் இருக்குது. p வந்து கிராஃபிக்கல் சீக்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். p வந்து கிராஃபிக்கல் சீக்வன்ஸாக இருந்ததுன்னா ஜிங்கிறது தான் வந்து ரியலைசேஷன் ஆஃப் p அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற பார்ட்டிஷன்லேருந்து மொத்தம் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 6 வெர்டிசஸ் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ மொத்தம் 6 வெர்டிசஸ் இருக்குது. 6 வெர்டிசஸ் இருந்ததுன்னா அந்த கிராஃபில் வந்து மேக்ஸிமம் டிகிரி வந்து எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஸோ p வெர்டிசஸ் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் டிகிரி வந்து p-1 தான் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம டிகிரிஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுலேயே வந்து பார்த்துருக்கோம். p வெர்டிசஸ் உள்ள ஒரு கிராஃபில் வந்து மேக்ஸிமம் டிகிரி வந்து p-1 தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இங்கே வந்து டோட்டலாக 6 வெர்டிசஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் வந்து மேக்ஸிமம் டிகிரி வந்து 5 தான் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. ஸோ பிங்கிறது வந்து கிராஃபிக் சீக்வன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம், ஜிங்கிறது ரியலைசேஷன் ஆஃப் p. ஸோ இந்த ரியலைசேஷனில் மொத்தம் 6 வெர்டிசஸ் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ரிசல்ட் என்ன தெரியும்னா p வெர்டெக்ஸ் உள்ள கிராஃபில் வந்து மேக்ஸிமம் டிகிரி p-1 தான் இருக்குங்கிறது தெரியும். ஸோ இங்கே 6 வெர்டெக்ஸ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் டிகிரி 5 தான் இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். ஸோ மேக்ஸிமம் டிகிரி 5னா எந்த வெர்டெக்ஸுக்குமே டிகிரி வந்து 7 வரதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த சீக்வன்ஸில் ஒரு வெர்டெக்ஸ்க்கு வந்து டிகிரி 7ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கான்ட்ரடிக்ஷன். ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னா p வந்து கிராஃபிக்கல்னு எடுத்ததுனால கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. ஸோ p வந்து கிராஃபிக்கலாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. தேர்ஃபோர் p இஸ் நாட் கிராஃபிக்கல் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க். 3 லைன் தான் ப்ரூஃபு, ஆனால் 5 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷோ தட் த பார்ட்டிஷன் 6,5,4,3,3,1 இதுவும் வந்து கிராஃபிக்கல் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம
ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது கிராஃபிக்கல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிராஃபிக்னு எடுத்து கான்ட்ரடிக்ஷனில் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். சப்போஸ் ஜி வந்து கிராஃபிக் அப்படிங்கிற மாதிரி பி வந்து கிராஃபிக்னு எடுப்போம். அப்போ ஜி வந்து கிராஃபிக்கல் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு பார்த்தோம் அப்படின்னா 4, 5, 6, 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 7 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் டிகிரி வந்து எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது? போன ப்ராப்ளம்லேயே பார்த்துட்டோமா, பி பாயிண்ட்ஸ் உள்ள கிராஃபுக்கு வந்து P-1 தான் மேக்ஸிமம் டிகிரி அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். அப்போ 7 பாயிண்ட் உள்ள கிராஃபுக்கு வந்து 7-1 வந்து 6 தான் வந்து மேக்ஸிமம் டிகிரி இருக்கணும். ஸோ இங்கே வந்து 6 தான் வந்து இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. பட் சின்ஸ் 2 பாயிண்ட்ஸ் ஹேவ் டிகிரி 6, 2 பாயிண்ட்ஸுக்கு வந்து டிகிரி 6ஆ? ஸோ 2 பாயிண்ட்டுக்கு டிகிரி 6 அப்படின்னா அப்போ என்னன்னா இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து ஆல் பாயிண்ட்ஸ் கூட அட்ஜசண்ட்டாக இருக்கணும். அப்போனா தான் 2 பாயிண்ட்டுக்கு வந்து டிகிரி வந்து 6 வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சின்ஸ் 2 பாயிண்ட்ஸ் ஹேவ் டிகிரி 6, ஈச் ஆஃப் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் இஸ் அட்ஜசன்ட் வித் எவ்ரி அதர் பாயிண்ட்டு. ஸோ 2 பாயிண்ட்டுக்கு வந்து டிகிரி 6ன்னு கொடுத்துருக்கிறதுனால 2 பாயிண்ட் வந்து மிச்சம் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ் கூடயும் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். எல்லா பாயிண்ட்டு கூடயும் இந்த 2 பாயிண்ட் அட்ஜசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எல்லா பாயிண்ட்டுக்குமே மினிமம் டிகிரி வந்து என்னது வரும் அப்படின்னா 2ன்னு வரும். இந்த 2 பாயிண்ட்டும் எல்லா பாயிண்ட்ஸ் கூடயும் அட்ஜசண்ட்டாக இருந்ததுன்னா எல்லா பாயிண்ட்டுக்குமே பார்க்கும்போது மினிமம் டிகிரி 2ன்னு வரும். ஆனால் மினிமம் டிகிரி வந்து 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1ங்கிற மினிமம் டிகிரி வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனை வந்து கொடுக்கும். ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது அப்படின்னா பி வந்து ரியலைசேஷன் அப்படின்ட்டு எடுத்ததுனால வந்து கான்ட்ரடிக்ஷன் வருது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வர்றதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. அதனால் இந்த சீக்வன்ஸ் வந்து கிராஃபிக் கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு கொடுத்துருக்கிற பார்ட்டிஷன் வந்து கிராஃபிக் கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து இது 2 எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் தியரம். ஸோ தியரம் என்னது அப்படின்னா பிங்கிறது வந்து பார்ட்டிஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஒரு ஈவன் நம்பரோட பார்ட்டிஷன் தான் வந்து பி அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். வித் P-1ஓட டிகிரி வந்து greater than or equal to D1 and D1 is greater than or equal to D2 எக்ஸெட்ரா DP அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வேர் பிங்கிறது தான் என்னதுன்னா D1, D2 எக்ஸெட்ரா டிபி அப்படிங்கிறது. ஸோ இந்த D1 வந்து D2வை விட பெருசு, D2 D3யை விட பெருசு, எக்ஸெட்ரா DP-1 வந்து DPயை விட பெருசு. ஸோ அப்போ இந்த பார்ட்டிஷன் வந்து கிராஃபிக்கலாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பிங்கிற பார்ட்டிஷன் வந்து கிராஃபிக்கலாக இருக்கணும் அப்படின்னா if and only if the modified partition P dash, modified partition என்னது அப்படின்னா D2 minus 1, D3 minus 1, etc. D1 plus 1 minus 1, D1 plus 2 minus 1, எக்ஸெட்ரா டிபி. இது வந்து கிராஃபிக்கலாக இருக்கணும். ஸோ பிங்கிறது வந்து கிராஃபிக்கலாக இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி டேஷ் இஸ் கிராஃபிக்கல். வேர் பிங்கிறது என்னதுன்னா D1 D2 எக்ஸெட்ரா டிபிங்கிற பார்ட்டிஷன். பி டேஷுங்கிறது என்னதுன்னா D2 minus 1, D3 minus 1, எக்ஸெட்ரா D1 plus 1, எக்ஸெட்ரா டிபி அப்படிங்கிற பார்ட்டிஷன். ஸோ இது வந்து கிராஃபிக்கலாக இருந்தால் அதுவும் கிராஃபிக்கலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தியரம். ஸோ இந்த தியரத்தை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லெட் பி டேஷுங்கிறது வந்து கிராஃபிக்கல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பி டேஷ் வந்து கிராஃபிக்கல்னு எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம பியை வந்து கிராஃபிக் அப்படின்ட்டு சொல்லணுமா? ஸோ அதை சொல்கிறதுக்கு ஜி டேஷுங்கிறது வந்து பி டேஷ் வந்து கிராஃபிக்கலாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு கிராஃப் கிடைக்கணும்ல, அந்த கிராஃபை வந்து நம்ம ஜி டேஷ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஜி டேஷுக்கு வந்து வெர்டெக்ஸ் செட்டை வந்து V2, V3 எக்ஸெட்ரா விபி அப்படின்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். such that degree of V2 என்னது வரும் அப்படின்னா D2 minus 1, டிகிரி ஆஃப் V3 என்னது வரும் அப்படின்னா D3 minus 1 எக்ஸெட்ரா. இதை மாதிரி இடையில டிகிரி ஆஃப் D1 plus 1 என்னது வரும் அப்படின்னா D1 plus 1 minus 1. டிகிரி ஆஃப் D1 plus 2 என்னது வரும் அப்படின்னா D1 plus 2 எக்ஸெட்ரா.
டிகிரி ஆஃப் விபி என்னது வரும் அப்படின்னா டிபி அப்படின்ட்டு வரும். ஸோ இதெல்லாம் நான் எதுலேருந்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னா பி டேஷுங்கிறது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்களே பி டேஷுங்கிற பார்ட்டிஷன் என்னதுன்னா D2-1 D3-1 எக்ஸெட்ரா டிபின்னு கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட்மெண்ட்லேயே. ஸோ அந்த டிகிரி சீக்வன்ஸ்லேருந்து தான் வந்து நான் இந்த டிகிரிஸோட வேல்யூஸை வந்து நான் எழுதியிருக்கிறேன் D of V2 D of V3 எக்ஸெட்ரா அப்படின்ட்டு. இப்போது ஜி டேஷுங்கிற கிராஃப் தான் வந்து இந்த கிராஃபு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து ஜி அப்படிங்கிற கிராஃபை வந்து நான் வரைய போகிறேன். ஸோ ஜிங்கிற கிராஃபை வந்து நான் எப்படி வரைய போகிறேன் அப்படின்னா ஜி டேஷ்லேருந்து வரைய போகிறேன். ஜி டேஷில் V1ங்கிற வெர்டெக்ஸை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ஜி டேஷுங்கிற கிராஃபில் ஆக்சுவலாக என்னென்ன வெர்டிசஸ் இருந்ததுன்னா V2 V3 எக்ஸெட்ரா VP அப்படிங்கிற வெர்டெக்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ ஜிங்கிற கிராஃப் நான் வரைய போகிறேன். ஜிங்கிற கிராஃபை வந்து V1ங்கிற வெர்டெக்ஸை ஆட் பண்ணிவிட்டு V1 வந்து V2 V3 எக்ஸெட்ரா D1+1 இந்த வெர்டிசஸ் கூட நான் அட்ஜசன்சி வந்து கொடுத்துருவேன். அதாவது V1ங்கிற வெர்டெக்ஸை ஆக்சுவலாக இதை மாதிரி V2 V3 எக்ஸெட்ரா VPங்கிற வெர்டெக்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஜி டேஷுங்கிற கிராஃபில் இருக்கும். ஜிங்கிற கிராஃபில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த V1ங்கிற வெர்டெக்ஸை நான் ஆட் பண்ணிவிட்டு இதை V2 கூட V3 கூட எக்ஸெட்ரா D1+1 இந்த வெர்டெக்ஸ் வரைக்கும் நான் இதை வந்து நான் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஆட் பண்ணி விட்டுட்டேன்னா ஏற்கனவே ஜி டேஷுங்கிறது வந்து கிராஃபிக்கல் தான், அது கூட நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு வெர்டெக்ஸை தானே வந்து நான் சேர்த்து ஸோ இதையும் அட்ஜசன்சி கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிங்கிற கிராஃபும் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிரும். ஜிங்கிற கிராஃப் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதில் பிங்கிறது வந்து என்னவா டிகிரிஸ் எப்படி இருக்கும்னா D1 D2 எக்ஸெட்ரா டிபி அப்படின்ட்டு வந்து இருக்கும் அந்த வெர்டிசஸோட டிகிரிஸ். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக D2-1ன்னு இருந்தது, அது கூட நான் 1 ஆட் பண்ணும்போது D2ன்னு ஆயிரும். V1ங்கிற வெர்டெக்ஸுக்கு டிகிரி D1ன்னு ஆகும். V3ங்கிற வெர்டெக்ஸுக்கு டிகிரி D3-1ன்னு இருந்தால் அது கூட நான் ஒரு லைனை சேர்க்கும் போது V3ங்கிற வெர்டெக்ஸுக்கு D3ன்னு ஆகும். ஸோ இதை மாதிரி போயிட்டே இருக்கும்போது டிபி அப்படிங்கிறது டிகிரிஸ் தான் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பிங்கிற பார்ட்டிஷன். ஸோ ஜிங்கிற கிராஃபுக்கு வந்து பிங்கிறது வந்து பார்ட்டிஷனாக வந்து கிடச்சிரும். therefore ஜி டேஷ் வந்து கிராஃபிக்கலாக இருந்துச்சு, பி டேஷுங்கிறது வந்து கிராஃபிக் சீக்வன்ஸாக இருந்தால் பியும் வந்து கண்டிப்பாக கிராஃபிக் சீக்வன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. கான்வர்ஸ் பார்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் பி வந்து கிராஃபிக்கல் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். பியை வந்து கிராஃபிக்கல்னு எடுத்தால் ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து பி டேஷ் வந்து கிராஃபிக்கல் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ரூவ் பார்த்தோம் அப்படின்னா பிங்கிறது வந்து கிராஃபிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃபிக் ஒரு ரியலைசேஷன் கிடைக்கணுமா? அப்போ ஜிங்கிறத வந்து நம்ம ரியலைசேஷன் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கிடுவோம். வெர்டெக்ஸ் செட்டை வந்து நம்ம V1 V2 எக்ஸெட்ரா VP அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இஃப் V1 வந்து V2 V3 எக்ஸெட்ரா D1+1 V1ங்கிற வெர்டெக்ஸ், அதாவது ஜிங்கிற கிராஃபில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஜிங்கிற கிராஃபில் V1ங்கிற வெர்டெக்ஸ் வந்து V2 V3 எக்ஸெட்ரா D1+1 இந்த வெர்டிசஸ் கூடலாம் அட்ஜசண்ட்டாக இருந்துருச்சு அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா இந்த வெர்டெக்ஸை நம்ம தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக G-V1ங்கிறது என்னவாகும் அப்படின்னா ரியலைசேஷன் ஆஃப் P டேஷ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஏன் இந்த V2 V3 எக்ஸெட்ரா D1+1 இது எல்லாத்துக்குமே வந்து டிகிரி 1 குறையுமா? டிகிரி 1 குறையும் போது V2ஓட டிகிரி D2-1 ஆகும், V3ஓட டிகிரி D3-1 ஆகும் எக்ஸெட்ரா. இதுக்கு டிகிரி வந்து D1+1 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். அதாவது V1ங்கிற வெர்டெக்ஸ் இது கூடலாம் அட்ஜசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ப்ரூஃப் வந்து முடிஞ்சிடும் இதை வந்து தூக்கும் போது. சப்போஸ் அப்படி இல்லை, இஃப் த கிராஃப் டஸ் நாட் ஹாவ் திஸ் ப்ராப்பர்ட்டி, சப்போஸ் V1 வந்து நாட் அட்ஜசன்ட் வித் V2 V3 எக்ஸெட்ரா D1+1 இந்த வெர்டிசஸ் கூடலாம் V1 வந்து அட்ஜசண்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம வேறு மாதிரி எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்படி இந்த கண்டிஷன் இருந்தது அப்படின்னா there exist
2 வெர்டிசஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக 2 வெர்டெக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். என்னென்னது அப்படின்னா விஐங்கிற வெர்டெக்ஸு, விஜேங்கிற வெர்டெக்ஸ். விஐங்கிற வெர்டெக்ஸோட டிகிரி வந்து டிஐஇ, விஜேங்கிற வெர்டெக்ஸோட டிகிரி வந்து டிஜே, டிஐ கிரேட்டர் தேன் டிஜே, அண்ட் வி1 வந்து விஜே கூட அட்ஜசண்ட்டாக இருக்கும், பட்டு விஐ கூட அட்ஜசண்ட்டாக இருக்காது. இப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். 2 வெர்டிசஸ், அதாவது தேர் எக்ஸிஸ்ட் 2 வெர்டிசஸ் விஐ அண்ட் விஜே. எப்படின்னா இந்த விஐயோட வெர்டெக்ஸ் டிகிரி வந்து கண்டிப்பாக விஜேவோட டிகிரியை விட கூட இருக்கும். அதை மாதிரி வி1 வந்து விஜே கூட அட்ஜசண்ட்டாக இருக்கும், பட் விஐ கூட அட்ஜசண்ட்டாக இருக்காது. ஓகேவா? இதை மாதிரி 2 வெர்டெக்ஸ் கிடைக்கும். ஆனால் சின்ஸ் டிஐ கிரேட்டர் தேன் டிஜே, டிஐ வந்து டிஜேவை விட பெருசு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு தேர் எக்ஸிஸ்ட் விகே அப்படிங்கிற ஒரு வெர்டெக்ஸ் வந்து கிடைக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா விகே வந்து விஐ கூட அட்ஜசண்ட்டாக இருக்கும், பட் விஜே கூட அட்ஜசண்ட்டாக இருக்காது. இப்படிங்கிற மாதிரி நமக்கு கண்டிப்பாக ஒரு வெர்டெக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா வி1 விஜேங்கிற லைன் இருக்குது, வி1 விஐங்கிற லைன் இல்லை. அதை மாதிரி விகே விஐங்கிற லைன் இருக்குது, விகே விஜேங்கிற லைன் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோமா. தட் மீன்ஸ் ஜிங்கிற கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா வி1 விஜேங்கிற லைன் இருக்குது, அதை மாதிரி வி1 விஐங்கிற லைன் வந்து இல்லை. அதை மாதிரி விஒய் விகேங்கிற லைன் வந்து இருக்குது, விஜே விகேங்கிற லைன் வந்து இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜி டேஷ் அப்படிங்கிற கிராஃபை வந்து நம்ம வரைய போகிறோம். ஜி டேஷுங்கிற கிராஃப் வந்து எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா டெலீட் த லைன்ஸ் வி1 விஜே விஐ விகே. இந்த லைனை வந்து அழிச்சிட்டு ஆட் பண்ண போகிறோம் 2 லைனை. எதுனா வி1 விஐ விஜே விகே. இந்த 2 லைனை வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இந்த 2 லைனை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ ஜி டேஷுங்கிறதும் வந்து நமக்கு ரியலைசேஷன் ஆஃப் பி அப்படின்ட்டு கிடைக்கும். ஜி டேஷுங்கிறது வந்து பியோட ரியலைசேஷன் கிடைக்கும். இதில் வந்து வி1 வந்து விஐ கூட அட்ஜசண்ட்டாக இருக்கும், பட் விஜே கூட அட்ஜசண்ட்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ வி1 வந்து விஐ கூட அட்ஜசண்ட்டாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண முடியும். ஸோ என்ன கிடச்சிரும் அப்படின்னா கிளியர்லி ஜி டேஷ் இஸ் அட்ஜசண்ட், ஜி டேஷ் இஸ் ரியலைசேஷன் ஆஃப் பி இன் விச் வி1 இஸ் அட்ஜசண்ட் வித் விஐ பட் வி1 இஸ் நாட் அட்ஜசண்ட் வித் விஜே அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா வி1 வந்து வி2 v3 எக்ஸெட்ரா வி d1 + 1 கூட அட்ஜசண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ v1 வந்து v2 v3 எக்ஸெட்ரா வி d1 + 1 கூட அட்ஜசண்ட்டாக இருந்ததுன்னா மேலே சொன்ன கேஸ் தான். ஒவ்வொரு வெர்டெக்ஸ் v1ங்கிற வெர்டெக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து டிகிரி வந்து 1 குறையும். இதை மாதிரி டிகிரி 1 குறையும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பி டேஷோட கிராஃபிக் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பி டேஷ் வந்து கிராஃபிக்கல் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ப்ரூஃப். ஸோ பிங்கிற பார்ட்டிஷன் என்னதுன்னா பி d1 d2 எக்ஸெட்ரா டிபி. இது வந்து கிராஃபிக்கலாக இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் d2ங்கிறது என்ன இருக்கணும், பி டேஷுங்கிறது வந்து d2 - 1 d3 - 1 எக்ஸெட்ரா d1 + 1 - 1 d2 d3 எக்ஸெட்ரா டிபி. ஸோ பிங்கிறது வந்து கிராஃபிக்கலாக இருக்கணும் அப்படின்னா பி டேஷுங்கிறதும் வந்து கிராஃபிக்கலாக இருக்கணும். இதுதான் வந்து இந்த தியரம். ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டின். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன்னா வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ பார்ட்டிஷன் பார்த்ததுக்கப்புறம் வந்து கிராஃபிக்கல் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம், ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம்.
கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வந்து கிராஃபிக்கலாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பி வந்து கிராஃபிக்கலாக இருக்கணும் அப்படின்னா பி டேஷும் வந்து கிராஃபிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் தியரத்தை பார்த்தோம். ஸோ இந்த தியரத்துக்கு உண்டான எக்ஸாம்பிளாக தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி பாருங்கள்.